சோ இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி உறவாதான் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ், இந்து, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பழகிட்டு வராங்க. பட் இது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காதே, சங்கி கூட்டங்களுக்கு பிடிக்காது. ஐயோ அடுத்த வருஷம் வரை எலெக்ஷன் வருதுடா, அதுக்கு முன்னாடி நம்ம எதனா கலவரத்தை ஏற்படுத்தணுமே, எப்படி ஏற்படுத்துறது? ஓகே, விஜய் வச்சு ஏதோ ஐடியா பண்ணி பார்த்தோம், பட் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜய் சார் வந்து 4ஆம் தேதி கேட்டாரு பாருங்க, நான் வந்து சேலத்துல நான் பிரச்சாரம் பண்ண போறேன், எனக்கு 4ஆம் தேதி பர்மிஷன் கொடுங்கன்னு. ஏன்னா இதையும் தான் லிங்க் பண்றாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் 4ஆம் தேதி எவ்வளவு பெரிய இஷ்யூ. நம்மளே சொல்லியிருந்தோமே, உங்களுக்கு எப்படி பெர்மிஷன் தருவாங்க? அங்க தீபம் ஏற்றனாலே அங்க எங்கெங்க போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடணும்னு அவங்களே தெரியாம சுத்தின்னு இருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க 4ஆம் தேதியில கேட்டா எப்படி கொடுப்பாங்கன்னு. அப்போ உடனே இவங்க எல்லாம் பொங்குனாங்க. யாரு? இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் பொங்குனாங்க. ஆஹா மிஸ்டர் ஸ்டாலின் சார், என்ன பயந்துட்டீங்களா எங்களை பார்த்து? நாங்க எங்க 4ஆம் தேதி வந்தா சேலமே குலுங்கிட்டோன்னு பயந்துட்டீங்களான்னு பொங்குனானுங்க. புரியுதா? இங்க தமிழ்நாட்டை நாசமா ஆக்கணும்ட்டு ஒரு குரூப்பே சுத்திட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் அனுப்பி பாதுகாப்பை ஜாஸ்தி பண்ண பாப்பாங்களா, இல்ல உங்க பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு நீங்க நாசமாக்கி போகன்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்க. 4ஆம் தேதி இந்த பிரச்சனை, 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாள், 6ஆம் தேதி பாபர் மஸ்ஜித் இடிப்பு நாள், இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நாட்கள்ல இவருக்கு எப்படிங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி தர முடியும்? நீங்களே மக்களை சொல்லுங்க, எப்படி தர முடியும்? இந்த பர்டிகுலர் டேட்டா கேட்கறது மூலம் இவர் என்ன புரிய வைக்கிறார் மக்களுக்கு? எனக்கு பிரச்சாரம் பண்ற நோக்கமே கிடையாதுங்க, இந்த டேட்ல கொடுத்தா தமிழக அரசு தரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க தரலன்னா அவங்க மேல அப்படியே பழிய திருப்பி போட்டுட்டு நான் வீட்டுல ஜாலியா உக்காந்துப்பல்ல, அப்படிதானே நோக்கம்? ஏங்க ஒரு சாதா இண்டிவிஜுவல் நம்பர், நம்மளாம் ஒரு தலைவர் கிடையாது, நம்மளுக்கே தெரியுது 4ஆம் தேதி இந்த பிரச்சனை இருக்கு, 5ஆம் தேதி அந்த பிரச்சனை இருக்கு, 6ஆம் தேதி இந்த பிரச்சனை இருக்கு, எப்படி பெர்மிஷன் தருவாங்க நம்மளே கேட்கிறோம். அப்போ ஒரு தலைவர் அவருக்கு தெரியாதா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படியா காவல்துறை தரம் அதெல்லாம் தரமாட்டாங்கயா, வேற டேட்டு கேளுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆனா முடியாது. காவல்துறையா அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த டேட் வேணாம் சார், வேற ஒரு டேட்டு போட்டு கடிதம் கொடுங்கன்னு சார் சொன்னாங்க. எங்கன்னா எத்தனை போய் குத்தாங்களா? யாரா பெர்மிஷன் கேட்டாங்களா? அதுக்கப்புறமா கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் வெளியில வர பிடிக்கல. ஏன்னா 10 மீட்டிங்க்கு வந்தா 11வது மீட்டிங்க்கு நாய் கூட மதிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல. சோ விஜயை வைத்து ஒரு கலவரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பிளான் போட்டாங்க. அதுக்கு காவல்துறை ஒரு முட்டுக்கட்டு போட்டதால் இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தூண்டணும். இந்த தீபம் ஏற்றுதல்ல ஒரு புதிய பிரச்சனையை, எது வழக்கத்திற்கு மாறா ஒண்ணுத்தை ஏற்படுத்தணும், ஒரு கலவரம் தூண்டணும் அப்படின்ற வகையில தான் பாத்தீங்கன்னா நேத்து இந்த பிரச்சனையை ஈடுபட்டு இருக்காங்க.